எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ஆனுவல் பிளானரை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அட் லாஸ்ட். இது வந்து நமக்கு ஒரு சின்ன நம்பிக்கை தருது, அவ்வளோதான். ஸோ இந்த ஆனுவல் பிளானர் அப்படின்றது ஃபைனலாக அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ண ஆனுவல் பிளானர் வச்சு பார்க்குறப்ப எதுவும் நிச்சயம் இல்லை அப்படின்னு தான் தெரியுது. அதிகமாகவும் போஸ்டிங் போட்டிருக்காங்க, நோட்டிஃபிகேஷனே வராமையும் போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு ஹோல்டு இருக்குது. அடுத்த 6 மாதத்துக்கு நமக்கு படிக்கிறதுக்கு வேலை இருக்குது. ஸோ என்னன்னா இப்போ இந்த ஆனுவல் பிளானர்ல குரூப் 4 எக்ஸாம் இருக்கு. ஸோ நான் இந்த குரூப் 4 எக்ஸாம் பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 10 தப்பு பண்ணுவோம். இந்த 10 தப்பு நம்ம பண்ணாமல் இருந்தாவே இந்த குரூப் 4 வேலையை நம்ம வாங்க முடியும். அது என்னென்ன தப்பு அப்படின்றத மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி பண்ணுற ஒரு தப்பையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றது கடைசியாக வைக்கணும். எப்பயும் ஒரு குரூப் 1 எக்ஸாம் ஆரம்பத்தில் வைக்கணும், குரூப் 2 வைக்கணும், குரூப் 4 வைக்கணும். குரூப் 1ல பாஸ் பண்ணாத ஆளுங்க குரூப் 2 போவாங்க, குரூப் 2லையும் பாஸ் பண்ணாத ஆளுங்க குரூப் 4ல போவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே உல்டாவாக பண்ணுறாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் எழுதி வேலைக்கு போயிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 7000 பேரில் திருப்பியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் 3000 பேராவது இப்போ பப்ளிஷ் ஆக போற, இவங்க சொல்லியிருக்கிற ஜனவரி 12 பப்ளிஷ் ஆக போற குரூப் 2 2A எக்ஸாம் ரிசல்ட்ல அவங்களுடைய நேம் நம்பர் வரப்போகுது. ஸோ திருப்பி அகெயின் இவங்க எடுத்த வேகன்சி அப்படியே ரிமைன் சேமாவே இருக்க போகுது. திருப்பி அதுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் வைப்பாங்க. ஸோ என்ன ஒரு நல்ல விஷயம் இது இந்த கெட்ட விஷயத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 வரக்கூடிய குரூப் 4லேயே இது ரிஃப்ளெக்ட் ஆகும், பின்னாடி ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை வந்து டிஎன்பிசி கண்டிப்பாக மாத்திக்கிட்டே ஆகணும். சரிங்களா? ஸோ என்னன்னா, கருவூலத்தில் அவங்களுக்கு 2500 பேருக்கு தரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வரக்கூடியவங்களுக்கு தரக்கூடிய சம்பள பணம் அரசாங்கத்துக்கு மிச்சமாகுது. ஆனால் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்கு திருப்பி பெரிய ஓவர் எக்ஸ்பென்சஸ், இதே சைக்கிள் திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். குரூப் 2ல யார் பாஸ் பண்ணுறாங்களோ குரூப் 4லையும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தரே 2 வேலை வாங்குவாங்க. ஸோ 2 மடங்கு உழைப்பு அப்படின்றதுலாம் கிடையாது. ஓரளவு டீசெண்டாக நம்ம உழைச்சாவே கண்டிப்பாக இந்த வேலை நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ என்னென்னலாம் பண்ணால் இந்த வேலை நமக்கு கிடைக்காது அப்படின்றத மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ இது பயப்படுற அளவுக்கு ஒரு கஷ்டமான எக்ஸாமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம். 10வது படிக்கிற பையனை இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிடுவான். ஸோ அப்போ இந்த கூட்டம் அப்படின்றது, போன எக்ஸாம்ல 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணி 20 லட்சம் பேர் எழுதுனாங்க. ஸோ இந்த 20 லட்சம் பேர் அப்படின்றதே நமக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்திடும் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு. இல்லை ஏற்கனவே ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து ரொம்ப ஒரு புவரா மார்க் எடுத்தவங்க, இல்லை ஓரளவு ஆவரேஜாக எடுத்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். யாருக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, ஏற்கனவே ஜஸ்ட்ல நான் பாஸ் பண்ணல அப்படின்றவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். ஸோ இந்த பயத்தை பற்றி நிறைய பேர் வெளியே போவாங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம், ஒரு 4 மாதத்துலேருந்து 6 மாதம் ஒழுங்காக உட்காந்து படித்தாவே இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம். அது யாராக இருந்தாலுமே. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் இருந்துட்டாவே போதும், சொல்கிற பேச்சை கேட்குற அளவுக்கு ஒரு தன்மை இருந்துட்டால் போதும், அவங்களால இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக 100% பாஸ் பண்ண முடியும். அடுத்த ஒரு 6 மாதத்துல இந்த எக்ஸாம் நடக்கும். அடுத்த ஒரு 9 மாதத்துல ஒரு வேலையும் கிடைக்கும் அவங்களுக்கு. இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலுமே கூட ஒரு 5% பேர் தான் இதுக்கு உண்மையிலுமே எஃபோர்ட் போட்டு படிக்கக்கூடியவங்க. ஸோ ஒரு 5000 போஸ்டிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முழுசா ஒழுங்கா படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் தான் இருப்பாங்க. மீதி எல்லாருமே ஏனோ தானோ அப்படின்னு படிப்பாங்க. ஒரு ஸ்டடி பிளான் இல்லாமல் படிப்பாங்க, ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் படிப்பாங்க, எக்ஸாம் எதுவும் எழுதி பார்க்காம படிப்பாங்க. இந்த சைக்கிள்குள்ள அவங்க இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்ப வந்துட்டு வெளியே போவாங்க. இந்த சைக்கிள்குள்ளாரியே தான் இருப்பாங்க அவங்க. ஸோ அதனால இந்த எக்ஸாம் அப்படின்றது கண்டிப்பாக காம்படிட்டிவ் நேச்சர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. காம்படிஷன் இல்லாமலாம் இல்லை. ஆனால் இந்த 50,000 பேருக்குள்ளதான் காம்படிஷன். நிறைய பேர் சும்மாவே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆன்லைன்ல ஃபீஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் 3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சும்மாவே அப்ளை பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம் அன்னைக்கு சும்மா கிளம்பி ஒரு எக்ஸாம் எழுத போறேன், நானும் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னு கிளம்பி வந்துருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் காம்படிட்டரே கிடையாது. உண்மையிலேயே உருப்படியாக படிக்கிறவங்க 50,000 பேர் தான் இருப்பாங்க. இது வந்து நான் ஒரு 15 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ இது இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஸோ இப்போ வேற யாராவது புதுசாக சொல்லுவாங்க, 1,00,000 பேர் படிக்கிறாங்க, 2 லட்சம் பேர் படிக்கிறாங்க, 5 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப
கம்மியான பேர் தான் சின்சியரான எஃபோர்ட் போடுறவங்க. சரிங்களா? ஓகே. ரெண்டாவது அவநம்பிக்கை. இந்த அமைப்பின் மீதான அவநம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். இந்த அரசின் மீதான ஒரு அவநம்பிக்கை இருக்கும். அதெல்லாம் இந்த எக்ஸாம்ல நீங்க படிக்கிறதுல ரெஃப்ளெக்டே ஆகவே கூடாது. கூட்டம் சேர்ந்துக்கிட்டு சோசியல் மீடியால கத்திட்டு கிடப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு பின்னாடி நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், இந்த ரிசல்ட் ரொம்ப லேட்டா போடுவாங்க. ரிசல்ட்ல வந்து மால் பிராக்டிசஸ் நடக்கும். ரிசல்ட்டை வந்து இவங்க வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் வேலை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களால மேற்கொண்டு படிக்கவே முடியாது. 100% டிரான்ஸ்பரண்டா நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். சரிங்களா? எக்ஸாம் ப்ரொசீஜர்ல லேப்ஸ் இருக்கலாம். சரிங்களா? ஆனா எக்ஸாம்ல எந்த பிராக்டிஸ் மால் பண்றது கிடையாது. ஸோ அதனால நம்பிக்கையோட படிக்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கையோட நாம படிக்கணும். நம்ம எழுதி முடிக்கிற வரைக்கும் தான் அது நம்ம கையில இருக்கு. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் நீங்க ரிசல்ட் நீங்க போடுங்க அப்படின்னு ஒரு 10 பேர் கூட்டம் சேர்ந்து கத்துனீங்க அப்படின்னா ரிசல்ட்டை போட்டுருவாங்களா? அது உங்க கையில இருக்கா? நீங்க ஒரு 11 ஆளா தான் போய் சேர்றீங்க, நீங்களும் சேர்ந்து கத்துறதுனால உடனே போட்டுருவாங்களா? ஸோ அது அவங்க கையில தான் இருக்கு. அதாவது இந்த ஹோல்டு வந்து உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க உங்களுடைய உழைப்பை தரணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நானும் கூட்டத்தை சேர்க்கிறேன் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தனுக்கு ரிசல்ட் வரப்போகுது, அவன் பாஸ் ஆக போறான், அவனுக்காக நீங்க ஏன் கத்திட்டு இருப்பீங்க? மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். ஏன்னா இப்ப வந்து டிஎன்பிசி மேல பயங்கர அவநம்பிக்கை பரவி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு நான் 15 வருஷமா பார்க்குறேன், எப்பயுமே இதே மாதிரிதான் இருக்கும். இது புதுசா படிக்க வரவங்களுக்கு இதுதான் வாழ்க்கையுடைய கடைசி அப்படின்ற மாதிரியான முடிவுலாம் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, இந்த அமைப்பு இப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்பப்போ சீர்திருத்திக்கிட்டு அதை மேம்படுத்திக்கிட்டு சில இடத்துல கீழ்த்தாழ்த்திக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதெல்லாத்தையும் மீறி நம்ம வெற்றி கொள்ளணும். அதுதான் வந்து உண்மையான வெற்றி. சரிங்களா? ஸோ என்னன்னா நீங்க உழைப்ப கண்டிப்பா முழுசா போடணும். இந்த அமைப்பு மேல ஒரு நம்பிக்கை வச்சு நீங்க போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை தரும். வேற எங்கேயுமே 50 ரூபா அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது. 22 வயசுல வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 38 வருஷத்துக்கு ஒரு வேலை தரப்போற அமைப்பு டிஎன்பிசி. சரிங்களா? அந்த அமைப்பின் மீதான நம்பிக்கையை என்னைக்குமே நீங்க வீணடிக்காதீங்க. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் அவநம்பிக்கையை துறங்க. ஸோ மூணாவது ரொம்ப முக்கியமானது, எங்க படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல. இப்ப லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்து நான் குரூப் 4க்கு நான் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும்னு அவசியமே இல்லை. வெங்கடேசன் புக் வாங்கி நான் ஹிஸ்டரிக்கு படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. RS அகர்வால் எடுத்து ஃபுல்லா சால்வ் பண்ணணுமா அப்படின்னா சால்வ் பண்ண நல்லது, ஆனா சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இது மாதிரி எக்கனாமிக்கு நான் வந்து சங்கர் ராமன் புக் வாங்கி படிக்கணுமா, இது மாதிரி ஒரு ப்ராப்பரான ஆத்தருடைய புக் எல்லாத்தையும் நான் படிக்கணுமா அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு இதெல்லாம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்கூல் புக் படிச்சா போதும். ஸோ 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கிற புக்கை ஒழுங்கா தெளிவா படிங்க. அறிவியல், சமூக அறிவியல், தமிழ். சரிங்களா? ஸோ இந்த 3 சப்ஜெக்டை நல்லா தெளிவா படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். 11th 12th சில பாட்டு ஃபர்தரா இருக்கிற வீடியோல நான் போடுறேங்க. சரிங்களா? எந்த பாட்டை மட்டும் படிக்கணும் அப்படின்ற வீடியோவை நான் போடுறேன் நான். ஸோ அதை மட்டுமே படிச்சா போதும், வேற ஒன்றும் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ 3வது பாயிண்ட், ஸ்கூல் புக்கை படிச்சா போதும். ஸோ அதனால தான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம், ஆனால் ரொம்ப டஃப்பான எக்ஸாம். எதனால ஈஸினா ஸ்கூல் புக் படிச்சா போதும். எதனால டஃப்னா நிறைய பேர் கையில ஸ்கூல் புக் இருக்கு. ஸோ இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னா ஒரு பேட்டர்னுக்குள்ள இருக்கும். இப்படிதான் கேட்பாங்க, யூபிஎஸ்சி மாடல் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி இது மாதிரி எதுவுமே இல்லாம ஸ்கூல் புக்ல இருந்தே கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால எல்லார் கையிலையும் இருக்கக்கூடிய புக்ல இருந்து கேட்கறதுனால எல்லாருமே படிப்பாங்க. உங்களுக்கு மட்டும் கிடைச்ச மெட்டீரியல் இருந்தெல்லாம் கொஸ்டின் வராது, ஸ்கூல் புக்ல இருந்து தான் மோஸ்ட்லி வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 170 கேள்விகள் கண்டிப்பாக ஸ்கூல் புக்ல இருந்தே வரும். ஸோ அதை படிச்சாவே போதும். ஸ்கூல் புக்கை நல்லா தெளிவா படிச்சாவே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு 100% வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து 4வது, படிச்சதை திருப்பி படிக்காம நிறைய பேர் விட்டுருவாங்க. அது பெரிய தப்பு. படிச்சதை திருப்பி படிக்கணும். இப்ப எங்க கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாரு, சார் நான் தமிழ் ஃபுல்லா படிச்சிட்டேன், எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ கேள்வி கேட்போம். 10 கேள்வி கேட்டா அவர் 2 கேள்விக்கு சரியா சொல்லுவார். நாங்க கஷ்டமான கேள்வியாவே கேட்போம். சரிங்க சார் நான் திருப்பி படிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போய் திருப்பி படிச்சுட்டு வருவாரு. திருப்பியும் கேள்வி கேட்போம், இன்னொரு 2 கேள்வி எக்ஸ்ட்ரா ஆகும்.
அவர் 5வது டைமா அதே பாடத்தை திருப்பி படிச்சுட்டு வரப்ப முழுமையாக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார், எப்பயுமே சொல்லுவார். ஸோ படித்ததை திரும்ப திரும்ப படிங்க. ஏன்னா இருக்கக்கூடியது ஒரு 5-6 ஸ்டாண்டர்ட் புக்கு தான், அதை திரும்ப திரும்ப படித்தாவே போதும். ஸோ இங்கே 15 மணி நேரம் 16 மணி நேரம்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படின்னா என்னத்தை அப்படி படிக்கிறாங்க அப்படின்னா படித்ததை திருப்பி தான் படிக்க போகிறாங்க. புதுசாக படிக்கணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது. குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பள்ளி பாட புத்தகம் போதும், படித்ததை திரும்ப திரும்ப படிங்க. ஸோ நான் வந்து எப்பயுமே இப்போ எதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படித்ததை அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணுவேன், ஒரு வாரம் கழிச்சு அதை திருப்பி ரிவிஷன் பண்ணுவேன், ஒரு மாதம் கழிச்சு அதை ரிவிஷன் பண்ணுவேன். ஸோ 3 டைம் நான் ரிவிஷன் பண்ணுவேன், ஒரு டைம் படிப்பேன். அப்படி படித்தாவே போதும், உங்களுடைய பெர்மனன்ட் மெமரிலேயே அது போய் ஸ்டோர் ஆகிடும். உங்களுடைய பஃபர் மெமரியிலேருந்து பெர்மனன்ட் மெமரிக்கே போயிடும். நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணாமல் போனாலும் எக்ஸாம் அல்ல அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ படித்ததை திருப்பி திருப்பி படிங்க. ஒரு டெக்னிக் இருக்குது, அது வேணால் நான் பின்னாடி வர வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து வெரி பேட் மெமரி, படித்தது உடனே மறந்து போயிடும், பேர்லாம் எதுவுமே ஞாபகம் வராது, இயர்ஸ் எல்லாமே ரொம்ப சிரமப்படுவேன் நான் அதை ரீகால் பண்ணுறதுக்கு. இப்போ எனக்கு ஹிஸ்ட்ரியில் மட்டுமே ஒரு 200 வருஷம் தெரியும் எனக்கு. சரிங்களா? 200 வருஷத்தில் நாள் கணக்கோட எனக்கு தெரியும். எதனால் அப்படின்னா நான் ஒரு 200 டைம் அதை படிச்சிருப்பேன், அதனால தான் எனக்கு தெரியுது. சரிங்களா? நான் ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட், என்னாலே முடிகிறது அப்படின்றப்ப எல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டையும் எல்லா பிரைட் ஸ்டூடெண்ட் எல்லாராலையுமே கண்டிப்பாக முடியும் இது. ஓகேங்களா? நான் ஒரு பிலிமினரி எக்ஸாம் ஒரு 12-13 பிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேங்க டிஎன்பிசியில். குரூப் 2 அண்ட் குரூப் 1, குரூப் 4 எழுது வைக்கலாம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 2ல 4 டைம் போஸ்டிங்கும் வாங்கியிருக்கேன், குரூப் 1ல 2 டைம் இன்டர்வியூ போயிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த டச்லேயே இருக்கிறதுனால நான் சொல்றேன், ஒன்றும் பெரிய சிரமம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, அடுத்து 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதி பார்க்க மாட்டாங்க, டெஸ்ட் எழுதியே பார்க்க மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அதுதான் பிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு டெய்லியும் 400 கேள்விகள், இதில் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ ரெண்டுலையுமே 200 கேள்வி, ஒரு நாளைக்கு 200 கேள்வி அப்படின்ட்டு நீங்கள் 400 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. 6வது படிக்கிறீங்களா புக்கு, 6வது சயின்ஸ் படிக்கிறீங்களா, 6வது சயின்ஸில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேங்க் அப்படின்றது நிறையா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், மார்க்கெட் கைடு இருக்கும், இன்ஸ்டிடியூஷனுடைய நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஏல ஆரம்பிச்சு எக்ஸ் வரைக்கும் நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு, இசட் வரைக்குமே இருக்கு. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டோடைய கொஸ்டின் பேப்பர் இப்போ எல்லாமே நெட்ல கிடைக்குது, எனிதிங். சரிங்களா? நீங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சு தேடினீங்க அப்படின்னா எந்த அகாடமியோட கொஸ்டின் பேப்பரும் நீங்க உருவிட முடியும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக நெட்ல அவங்களே இன்ஸ்டியூட்டே ரிலீஸ் பண்றாங்களான்னு தெரியல, அப்படியே பிடிஎஃபாகவே இருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடியது நீங்க படிச்சதை நீங்க சால்வ் பண்ணுங்க. படிச்ச அன்னைக்கே கொஸ்டினை திரும்ப திரும்ப சால்வ் பண்ணுங்க. முடிஞ்ச பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு நான் 200 கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன் அப்படின்னா 200க்கும் என்ன பண்ணுங்க, டிக் அடிச்சுட்டே வாங்க. அப்புறம் கீயை வச்சு செக் பண்ணுங்க. நீங்க எக்ஸாம்க்கு ஆன்சர் நீங்க போடுறப்போ ஒரு டைம் அதை நீங்க பார்த்துருப்பீங்க, கீ பார்க்குறப்போ ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ 2 டைம் நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துருக்கீங்க. எது தப்பா இருக்கோ அந்த தப்பா இருக்கிற கொஸ்டினுக்கு மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மட்டும் திருப்பி படிச்சா போதும். ஏற்கனவே இருக்கிறத நீங்க திருப்பி படிக்கணும் அப்படின்றத 200 கேள்விக்கு திருப்பி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எதெல்லாம் ரவுண்ட் பண்ணிருக்கோ அதை மட்டும் படிச்சாவே போதும். நம்ம கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி அந்த எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னா எழுதி பார்க்கணும். சரிங்களா? அது அடுத்த லெவல். அது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ அப்படின்னா திரும்ப திரும்ப கொஸ்டினுக்கு நிறைய சால்வ் பண்ணி பாருங்க, அது வந்து ரொம்ப கை கொடுக்கும். 100% வெற்றி வாய்ப்புக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா நிறைய கொஸ்டினுக்கு சால்வ் பண்றது தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க எந்த போருக்கு போறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான ஆயுதத்தை எடுத்துட்டு போறீங்க. சரிங்களா? இப்போ உட்காந்து நான் மனப்பாடம் பண்ண போறேன், ஃபுல்லா வந்து ஒப்பிக்க போறேன், அதெல்லாம் தேவையே இல்லை. அங்க வந்து ஏபிசிடி கொடுத்த போறாங்க, அதுல இருந்து ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ண போறீங்க. ஸோ அது சார்ந்து ஒரு 10 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பார்த்த உடனே இதுதான் வரும் அப்படின்னு கீழே இருக்கிறத பார்த்த உடனே உங்களுக்கு அந்த சி ஆன்சர் மட்டும் துள்ளி குதிச்சு மேலே வரும். சரிங்களா? டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது 6வது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதனால முக்கியமானது அப்படின்னா, லாஸ்ட் இதுக்கு முன்னாடி நடந்த இந்த குரூப் 4 எக்ஸாம்லயோ குரூப் 2 எக்ஸாம்லயோ சார் எனக்கு 1 மார்க்ல வராம போயிடுச்சு, 2 கொஸ்டின்ல வராம போயிடுச்சு சார், கிட்ட வந்துட்டேன், என் கேட்டகரியில என்னோட மார்க்ல இருக்கிறவங்க இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல, அவரோட வயசு நான் குறைச்சி அப்படின்னு கேட்டகரியில இருக்காங்க இல்லைங்களா?
அவங்க பொட்டென்ஷியலான கேண்டிடேட்ஸு, அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணக்கூடியவங்க. ஆனால் அவங்க எப்போ பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சது இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு வாரத்தில் வச்சு அவங்க பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் நடுவில் 1.5 வருஷம் ஆகி போயிடுச்சு. இந்த பீரியட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏதாவது வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு நான் எப்பயுமே சொல்றது, வேலைக்கு கண்டிப்பாக போங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபுல் டைமாக படிங்க. அது போதும். அந்த டைமிங் படித்தாவே நமக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இது மாதிரி அந்த கிட்ட போய் விட்டவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் வராமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடைசி 1 மாசம் இல்ல 2 மாசம் மட்டும்தான் அந்த எக்ஸாமுக்கு படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நான் கிட்ட வந்து தான் விட்டேன், இந்த டைம் கண்டிப்பா வாங்கிடுவேன் அப்படி. எனக்கு கூட அதெல்லாம் இருந்தது. சரிங்களா? ஸோ நானும் மெயின்ஸ் எக்ஸாம் ஒரு தடவை எழுதிட்டு இன்டர்வியூ கண்டிப்பா வந்துடும்ட்டு அடுத்த மெயின்ஸ் எழுதாம போற அளவுக்கு கான்ஃபிடன்ட் இருந்தது. அதனால ஃபெயில் ஆயிட்டேன். ஓகே. ஸோ என்னன்னா, இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க அந்த கடைசி 1 மாசம் 2 மாசம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. எதனால அப்படின்னா, இந்த அண்ணா நகர்லயும், மதுரை கார்பரேஷன் பார்க்லயும், சேலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன்லயும், திருச்சி மலைக்கோட்டையிலயும் உட்காந்து 12 மணி நேரம் 13 மணி நேரம் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க பாஸ் பண்ணுவாங்களா, இல்லை நான் 1 மாசம் தான் படிக்க போறேன், 2 மாசம் தான் படிக்க போறேன், எனக்கு ஏற்கனவே பயங்கரமான நாலேஜ் இருக்கு, அதை வச்சு நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போறேன் அப்படின்றவங்க பாஸ் பண்ணுவாங்களா? நீங்களே நினைச்சு பாருங்க. ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, நல்லா பண்றீங்க, அந்த அளவுக்கு உழைப்பு நீங்க போட்டீங்க 5 மாசம் அப்படின்னா உங்களுக்கு தான் முதல்ல வேலை கிடைக்கும். ஆனா இந்த தப்பை எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு இதுதான். ஏதாவது ஒரு வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா வேலையை விட்டு நின்றுங்க. அடுத்த 5 மாசத்துக்கு மட்டும் யார் கையில காலில் விழுந்தாவது உங்க குடும்பத்துக்கு தேவையான நிதியை ரெடி பண்ணிடுங்க. சரிங்களா? 5 மாசம் நான் ஃபுல்லா படிக்க போறேன் அப்படின்னா ஃபுல்லாவே படிங்க. இது ஒரு தியானம் மாதிரி எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வரம் அப்படின்றது டிஎன்பிசி தரும், வேலை வரம். ஓகே. அதனால ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா தயவுசெய்து படிங்க. நீங்க ஓவர் கான்பிடண்டா நான் கடைசி 2 மாசம் படிச்சுக்கிறேன் அப்படின்றத மட்டும் இருக்காதீங்க. நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்தே படிச்சுங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுங்க, இந்த நோட்டிபிகேஷன் வர்ற வரைக்கும் தம் கட்டி வேலைக்கு போங்க. அதற்கு பின்பு வேலையை கண்டிப்பா விட்டுட்டு ஃபுல் டைமா படிங்க. லீவ் எடுத்துக்கோங்க, செபாக்டிக்கல் லீவ்ல போங்க. சரிங்களா? மெடிக்கல் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எதையாவது பண்ணி ஒரு 4 மாசம் இல்ல 3 மாசம் லீவ் எடுத்து படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 35 வருஷம் 30 வருஷம் ஏஜ் பொறுத்து, சரிங்களா, அரசாங்கம் நிறைய லீவ்லாம் தரும். சரிங்களா? சம்பளமும் நிறையவும் தருவாங்க. ஓகே. அடுத்து 7வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற அழுத்தங்கள். ஸோ என்னன்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நிறையா இருக்கும். பர்சனலாக உங்களுக்கு என்ன ஆகிடும், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் போயிடும். உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ படிக்க போறியா, வரவே வராத அப்படின்றவாங்க. அப்படிப்பட்ட ஆளும் தேவையே இல்லை. சரிங்களா? நீங்கள் ஃபுல் டைமாக உட்காந்து தெளிவாக படிக்கலாம். என்னன்னா, இந்த புற அழுத்தங்கள் வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதனோட தான் நம்ம பிறந்தோம். சரிங்களா? அதனோட தான் நம்ம இறக்கவும் போறோம் அப்படின்னு இருக்கிறப்ப, ஸோ இதை வந்து இன்னொரு 5 மாசத்துக்கு மட்டும் தள்ளி வச்சிருங்க. அது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு முழு முயற்சியோட படிச்சிங்க அப்படின்னா 100% வேலை வாய்ப்புகள் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரு. சரிங்களா? ஹஸ்பண்ட் படிக்க விட மாட்டேங்கிறாரு, இல்லை அப்பா சொல்லுவார் என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமான ப்ரெஷர்ஸு. இதெல்லாத்தையும் தலையில எடுத்துக்காதீங்க. நம்ம தலையில எடுத்துக்கக்கூடிய ஒரே விஷயம் நம்மளுடைய படிப்பா மட்டும்தான் இருக்கும், நம்மளுடைய அறிவா மட்டும்தான் இருக்கணும் அடுத்த 5 மாசத்துக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா, எந்த எக்ஸாமுக்கும் இதெல்லாம் கண்டிப்பா உதவியா இருக்கும். ஓகே. அடுத்து 8வது சோசியல் மீடியா. அது பக்கமே போயிடாதீங்க. சரிங்களா? ட்விட்டர் பக்கம் போகாதீங்க, இன்ஸ்டா பக்கம் போகாதீங்க, யூடியூப் பக்கம் கூட போகவே வேணாம். சரிங்களா? பெரிய உங்களுக்கு இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து அந்த அறிவை வளர்த்து இந்த எக்ஸாம்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது இல்லைங்களா? ஸோ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. நீங்க சாப்பிட போறனா கூட நீங்க ஸ்டார்ச் நிறைய சாப்பிட்டேன், அந்த ஸ்டார்ச் உடஞ்சி என்னவா ஆக போகுது, அது மாதிரி யோசிங்க. ஸோ எல்லா விஷயமும் இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாத்தையுமே எக்ஸாமோட நீங்க கார்லேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த ஃபீல்டு உள்ளாரையே நீங்க இருப்பீங்க. இதை விட்டு நீங்க வெளியே போக மாட்டீங்க. சோசியல் மீடியா அறவே கூடவே கூடாது. நோ வாட்ஸ்அப். சரிங்களா? ஏதாவது டவுட்னா மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அதுக்கு மேல தேவையில்லை. ரொம்ப டவுட்டா இருக்கு, புரியல, மேக்ஸ் மாதிரியானதுக்கெல்லாம் மாடல் சம் ஏதாவது இருக்கு அப்படின்னா யூடியூப்ல வேணா வீடியோ பாருங்க. மற்றபடி பார்க்கணும் அப்படின்ற அவசியம் பெரிதாக எதுவுமே இல்லை.
ஸோ ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க சோஷியல் மீடியாவில். இல்லைன்னா வந்து டைம் வச்சுக்கோங்க. என்னன்னா இன்னைக்கு வந்து 1 hour தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னா, அதுவும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது அப்படின்னா 1 hour மட்டும் பாருங்க. ஸோ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்ஃபைனட்டிவ் லூப், சரிங்களா? ஒரு முடிவே இல்லாத ஒரு ஒரு சுழல்ல நம்ம மாட்டிட்டு போறோம். இப்போ யூடியூப் பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ, அதுக்கு கீழே ஒரு வீடியோ, அதுக்கு கீழே ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு அது சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களால் ஆஃப் பண்ணவே முடியாது. ஃபோன் அதனுடைய பேட்டரி அவுட் ஆனதை மட்டும்தான் உங்களால் அதுலேருந்து வெளியே வரவே முடியும். புக்குனா அப்படி இல்லை, படித்து முடிச்சுட்டா கடைசி அட்டையோட முடிஞ்சிடும், தூக்கி போட்டு தூங்க போயிடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. ஸோ அது வந்து ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு. ஃபோனை யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் மினிமைஸ்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை அப்படின்றது உங்களை தேடி வரும். ஸோ அடுத்து 9வது கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்க. என்னன்னா ஒரு நாளைக்கு பேப்பர் மட்டுமே 3 மணி நேரம் படிப்பாங்க. இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதுவும் 3 மணி நேரத்தில் என்ன படிப்பாங்க அப்படின்னா, அரசியல் செய்திகள், சினிமா செய்திகள், விளையாட்டு செய்திகள், இதெல்லாம் படிப்பாங்க. இதுக்கும் ஒரு எக்ஸாமுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் அந்த எக்ஸாமை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்றக்கப்ப ஸோ அதெல்லாம் அறவே தவிர்த்தணும். அது ரொம்ப 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 முக்கியமானது, சரிங்களா? நியூஸ் பேப்பரில் என்ன எக்கனாமிக்ஸ் டேர்ம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மட்டும் எடுத்து படிக்கலாம். என்னெல்லாம் கேட்டால் நியூஸ் பேப்பரை ஒரு அரை மணி நேரம் படிச்சுட்டு தூக்கி எரிஞ்சிடலாம். அதுலேருந்து இப்போ கேள்விகள் கேட்குறாங்களா அப்படின்னா அதுலேருந்துலாம் கேள்வி கேட்கறதே கிடையாது. இப்போ ட்ரெண்டே வேற மாதிரி இருக்குது. பழைய 2020 2019 நடந்ததெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால பேப்பர் படிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் மட்டும் படிங்க. சார் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் வந்துருமா அப்படின்னா எல்லா இன்ஸ்டியூட்டும் பயங்கர சிரத்தை எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி போடுறாங்க. அதுவும் சோஷியல் மீடியாவிலே இருக்குது, சரிங்களா? வாட்ஸ்அப்லேயும் வந்துடுது. அதை எடுத்து படிச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படித்தா கூட போதும். எப்பயுமே நாங்களாம் எப்படி படிப்போம்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 வாரம் முன்னாடி வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் முடிச்சுட்டு கடைசி ஒரு வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு மீதி ஒரு வாரம் ரிவிஷன் பண்ணிட்டு போய் எழுதிடுவோம். அந்த அளவுக்கு மெமரியில் இருந்தால் போதும் கரண்ட் அஃபேர்ஸ், சரிங்களா? ஸோ அதனால பேப்பர் படித்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாமே வரல அப்படின்னா பேப்பர்லாம் கண்டிப்பாக படிக்கணும், சரிங்களா? ஆனால் இப்போ எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா, அதுவும் ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றக்கப்ப ஓரளவு நம்ம மேலோட்டமாக படித்தாவே போதுமான அளவுக்கு இருக்கும். உட்காந்து நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. குரூப் 4 எக்ஸாம் தான், ஸ்கூல் புக் தாண்டி பெருசாக கேட்க மாட்டாங்க. நான் இதுவே குரூப் 2 இருந்தால் ஸ்கூல் புக்லாம் தூக்கி கடாசிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக உறுதியாக சொல்லுவேன் நான். ஆனால் இது குரூப் 4 தான், அதனால ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் கேள்விகள் வரும். ஓகே. ஸோ அடுத்து 10வது கடைசி, எந்த பிளானிங்கும் இல்லாமல் வதன்னு படிப்பாங்க. 6வது புக் எடுத்து நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு படிச்சுட்டு 10வது புக் போயிடுவாங்க. ப்ராப்பராக உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிளான் தேவையோ அதை நீங்கள் போடுங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, இது வந்து பயங்கர சக்ஸஸ் ஃபார்முலா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது உங்கள் இண்டிவிஜுவலை பொறுத்து. நான் இன்னைக்கு இந்த ஸ்டாண்டர்ட் முடிக்கிறேன், எனக்கு சயின்ஸ் நல்லா வருது, சயின்ஸில் கூட எனக்கு ஃபிசிக்ஸ் நல்லா வருது, பாட்னி நல்லா வரல அப்படின்னா ஃபிசிக்ஸை படிக்கக்கூடிய நேரத்தை கொஞ்சம் கம்மியாகவும் பாட்னி படிக்கக்கூடிய நேரத்தை நிறையாவும் அலோகேட் பண்ணிக்கோங்க. மேக்ஸும் தமிழும் ரொம்ப முக்கியம். அதனால ரெண்டுத்துக்கும் ரொம்ப ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சயின்ஸ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு படித்தாவே போதும், வேலை வாங்கிடலாம். நல்லா படித்தா சூப்பரான வேலை வாங்கிடலாம். ஸோ சயின்ஸ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சயின்ஸ்க்கு வேண்டவே வேண்டாம், சரிங்களா? அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழுக்கு கொடுக்கணும், 2வது ப்ரிஃபரன்ஸ் மேக்ஸுக்கு கொடுக்கணும், 3வது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இது மாதிரி மேஜரான சப்ஜெக்ட், எக்கனாமி, இதுக்கெல்லாம் கொடுக்கணும். ஸோ கடைசியாக சயின்ஸ்க்கு வச்சுக்கோங்க. சயின்ஸ்லேருந்து ஒரு 15 கேள்வி கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எல்லாருக்கும் தெரியாத மாதிரி 5 கேள்வி இருக்கும், எல்லாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு 5 கேள்வி இருக்கும், படித்தவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி 5 கேள்வி இருக்கும். ஸோ அந்த ஒரு 10 கேள்வி 11 கேள்வி நம்ம சரியாக பண்ணிட்டோம்னாவே போதும், சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஓகே. ஸோ இதுதாங்க 10 முக்கியமான விஷயங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க போறீங்க அப்படின்னா. ஸோ மேற்கொண்டு இது குரூப் 4 சீரியஸாகவே வீடியோவில் நாங்கள் போடுறோம். ஸோ ஏதாவது முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது இந்த எக்ஸாம் பொறுத்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க. நீங்கள் தேடி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? புக்கில் படித்து பாருங்கள், இல்லை நெட்டில் ஏதாவது போட்டு பாருங்கள். ஸோ ஒரு முயற்சி நீங்கள் எடுத்துட்டு எனக்கு கிடைக்கல, சரி வர இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேங்க. நன்றி.